அன்புள்ள சிம்ம ராசி அன்பர்களே வணக்கம். சிம்ம ராசினருக்கு சூரிய பயிற்சி, சுக்கிர பயிற்சி பலன்களை நாம் இணைத்து பார்க்க போகிறோம். ஜனவரி 15ஆம் தேதி சிம்ம ராசினருக்கு சூரிய பகவானும் சுக்கிர பகவானும் சூரியன் 6ஆம் இடம் செல்கிறார். தங்களுக்கு நன்மை உண்டாகிறது. சந்திரன் 6ஆம் இடத்துக்கு செல்வதால் அதிக செலவுகள் உண்டாகும், கடன் வாங்க வேண்டி இருக்கும். குடும்பத்தை பொறுத்தவரை செலவுகள் அதிகம், சுபகாரிய செலவுகள் தாங்கள் செய்ய வேண்டி இருக்கும். சூரியனால் நன்மை, சுக்கிரனால் அதிக செலவுகள். ஒரு பக்கம் வரவு, மறுபக்கம் செலவு, கையில் பணம் தங்காது. ஏற்கனவே சனி பகவான் 8ஆம் இடமாகிய அஷ்டமஸ்தானத்தில் இருக்கிறார். அஷ்டம் கஷ்டம் நஷ்டம் என்போம். ஒரு காரியத்தை செய்வதற்கு முன்பாக பல முறை யோசித்து தீவிரமாக செயலாற்றுங்கள். ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. அடிக்கடி உடல் உபாதைகள் வரலாம். சிறு உபாதை என்றாலும் மருத்துவரை சென்று சந்தித்தல் வேண்டும். தொழில் வியாபாரத்தில் நஷ்டம் வர வாய்ப்பு உண்டு. சூரியன் சம்பந்தமான ஆரஞ்சு, சிவப்பு நிற பொருட்கள், மருத்துவ பொருட்கள், மூலிகைகள், கோதுமை, அரிசி, மிளகாய் போன்றவற்றை விற்பனை செய்யும் வியாபாரிகள் கவனமாக இருத்தல் வேண்டும். இல்லாவிட்டால் தொழிலில் நஷ்டம் வர வாய்ப்பு உண்டு. உயர் அதிகாரிகளை பகைத்துக் கொள்ளுதல் கூடாது. நோய் பொறுத்தவரை பிபி பேஷன்ஸ் கவனமாக இருத்தல் வேண்டும். சுகர் பேஷன்ஸ் கவனமாக இருத்தல் வேண்டும். தலைவலி, காய்ச்சல், தலை சம்பந்தப்பட்ட நோய்கள் சிலருக்கு வந்து போகலாம். அரசு துறை அன்பர்கள், அரசியல் துறை அன்பர்கள் சூரியன் சாதகமாக இருப்பதால் கட்சிக்குள் பொது பதவிகள் கிடைக்கும். தங்களின் ஆலோசனைகள் ஏற்கப்படும். மக்களிடையே புகழ், செல்வாக்கு பெருகும். அடிக்கடி கட்சி வேலைகளுக்காக வெளியூர்களுக்கு, வெளிமாநிலங்களுக்கு சென்று வர வாய்ப்பு இருக்கும். ஆக மொத்தம் சிம்ம ராசினருக்கு சூரிய பயிற்சியினால் நன்மை, சுக்கிர பயிற்சியினால் அதிக செலவுகள். அந்த செலவுகள் சுபகாரிய செலவுகள், அனாவசிய செலவு என்று சொல்ல முடியாது. பிள்ளைகளின் படிப்பு, திருமணம், சீமந்தம் போன்றவற்றுக்காக செலவு செய்வது. கோவிலுக்கு சென்றால் சூரிய பகவானை வழிபடுங்கள், சிவபெருமானை வழிபடுங்கள், மகாலட்சுமி தாயாரை வழிபடுங்கள். வாழ்க வளமுடன், மங்களம் உண்டாகட்டும்.